ஹைமா, மண்டே மார்னிங். இன்றைக்கி நான் ஸ்லைஸ் சீஸ் சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் பால், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் பட்டர், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த மாவை உருண்டைகளாக்கி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்லைஸ் சீஸை வச்சு சுற்றி சில்லி ஃப்ளேக்ஸை தூவி நாளாக மடித்து நல்லா தேய்ச்சி சப்பாத்திக்கு தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் பரட்டி போட்டு வெந்ததும் எண்ணெய் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான ஸ்லைஸ் சீஸ் சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு 10 வரமிளகாவை எடுத்து நல்லா வானலியில் சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.